ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம 90 டேஸ்க்கு என்னென்னலாம் சாப்பிட்டா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, மசில் ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கான ரெசிபி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், மசில் ஸ்ட்ரென்த்தால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ மசில் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம அதிகமாக பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து ஃபேட் பர்ன் ஆகும். சில பேருக்கு வெயிட் லாஸ் ஆகிடும், பட் ஃபேட் லாஸ் ஆகாது. வெயிட் மட்டும் கம்மியாயிருக்கும், ஆனால் பார்க்க வந்து அப்படியே குண்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபேட் லாஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் மஸ்டர்ட் சீட்ஸ், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நம்ம எப்பவுமே வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஃபேட் லாஸ் ஆகும். சரி, அப்போது மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன ரெசிபிலாம் சாப்பிட்ணும் அப்படி தானே இப்போ கேட்பீங்க. அதுக்கு தான் இந்த ரெசிபி நான் சொல்ல போகிறேன். இது வந்து என்ன ரெசிபினா எக் ரைஸ். எக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக் வந்து நார்மலாகவே ஹை ப்ரோட்டீன் ரிச். இதில் ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மசில் ரெக்கவரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எதனா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இல்லை வாக்கிங் பண்ணிட்டு எதனா மசில் டியர் சின்னதாக ஆயிருந்தால் கூட ஓகே, நீங்கள் வந்து இந்த எக் சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து அந்த மசில் டியர்லாம் வந்து சரியாயிடும். நான் ஆல்ரெடி சொன்னல, லீன் மசில் மாஸ் அதிகமாக இருந்தால் ஃபேட் பர்ன் ஈஸியாகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய லீன் மாஸ் வரும், அதனால் ஃபேட் பர்ன் வந்து ஈஸியாகவே ஆகும். இதில் விட்டமின் டி அண்ட் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் நல்லாவே தரும். அது மட்டும் இல்லாமல் இதில் அயர்ன் இருக்கும், ஸோ உங்களுக்கு ஸ்டாமினா அதிகமாகவே தரும். ஸோ நீங்கள் இந்த எக் ரெசிபி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு லீன் மாஸ் அதிகமாக வரும். அப்படி லீன் மாஸ் அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் பர்ன் ஈஸியாக வந்து ஆகும். இதே மாதிரி நான் 90 டேஸ்க்கு என்னென்ன ஃபுட் ரெசிபி சாப்பிட்டு வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் ஆனேன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அப்படியே போய் பார்த்து நீங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக வந்து 90 டேஸில் 10 kg ரெடியூஸ் பண்ணலாம். ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் வந்து அனுப்புங்க. அவங்களும் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஈஸியாகவே பண்ணிடலாம். எக்ஸ் வந்து லீன் மசில் மாஸ்க்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமா, ஃபேட் பர்னிங்க்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அது இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஹங்கர் வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து பசிக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. இது வந்து மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணும், அதனால வந்து கேலரி பர்னிங் நல்லாவே வந்து ஈஸியாக நடக்கும். இதில் வந்து விட்டமின் ஏ, B12 எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அயன் அண்ட் ஒமேகா 3யும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து நல்லது. இது வந்து க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து சாப்பிட்டிங்கன்னா. ஸோ ஓவராலாக வந்து இது வந்து ஒரு லோ கேலரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஸோ இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் வந்து ஈஸியாகவே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். சில பேர் வந்து இப்போ கேலரிஸ் கவுண்ட் பண்ணி தான் வந்து மீல்ஸ்லாம் சாப்பிடுவீங்க. ஸோ 1 எக்கே வந்து 70 கேலரிஸ் தான். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக மீல் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸும் ஆகும், வெயிட் லாஸும் ஆகும். இதே மாதிரி டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.